கேள்வி. சிவன் ராத்திரி அன்னைக்கு கோவிலில் போய் மட்டும்தான் கண் விழிக்கணுமா, வீட்டில் செய்யக்கூடாதான்னு கேட்குறாங்க. தாராளமாக செய்யலாம். சிவன் ராத்திரி அன்னைக்கு நம்மளுடைய முதுகு தண்டு வடத்தை நேராக வச்சு நிமிர்ந்து உட்காந்து சிவன் நாமமான பஞ்சாட்சரத்தை 5 எழுத்து மந்திரத்தை ஓம் நமசிவாயா அப்படிங்கிறத சொன்னால் போட போதும். ஆனால் கண் விழித்திருக்கணும் அப்படிங்கிறது தான். அதை விட வீட்லேயே நம்ம சிவலிங்கம் வச்சு 4 கால பூஜைகள் கோவிலில் செய்கிறது போல் என்ன நேரம் அப்படின்னு எழுதி வச்சுக்கிட்டு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அபிஷேக பொருள்களை வச்சு மகாதேவருக்கு அபிஷேக ஆராதனைகள் பண்ணிட்டும் இருக்கலாம். அதுவும் வீட்டிலேருந்தே நம்ம செய்யலாம். எதுவும் முடியலையா, உங்கள் வீட்டில் அமைதியான ஒரு இடத்துல உட்காந்து அந்த பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லிட்டு இருந்தாவே போதும். அவரை நினச்சிட்டு இருந்தாவே போதும். இதை விட நமக்கு பெரும் பாக்கியம் வேறு என்ன இருக்குது? வேறு யாருனாலும் செய்ய முடியும்? நம்மளை படைச்ச அந்த மகாதேவரை நினைக்கிறதுக்கு அவரை பல பதிவுகளில் நான் சொல்லியாச்சு. அவரை பாடி சொல்கிறதுக்கு இந்த வாயும் நலம் தரும் சிவபுராணம் நாளும் பாடிடும் மனமே, சிவன் வருவார் அருள் தருவார் வாழ்வில் அனுதினமே. இப்படி இவருடைய பாடல்களை பாடுறதுக்கு இந்த நாவையும் மனதார இன்றைக்கு இந்த மனதையும் அவரை அந்த மகாதேவருடைய அபிஷேக ஆராதனைகளை பார்க்கறதுக்கு இந்த கண்ணும் பாப்பா சொல்ல முடியாது. என்னுடைய அந்த மகிழ்வை எப்போ அந்த நாள் வரும்னு நான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். மகா சிவராத்திரியை. சிவாய நம.